இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சுரேஷ் ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு? ஹிதேஷ், நீங்களா? ஆமா சீமா, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. ஹிதேஷ், எப்படி உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதா? நான் உங்க ஃப்ரெண்டோட மனைவி. மனைவியா? மனைவிக்கான அர்த்தம் என்னன்னு அவனுக்கு தெரியுமா? எதுவா இருந்தாலும் சரி, நான் அவரோட மனைவி, நீங்க அவரோட ஃப்ரெண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு உங்க மேல எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல. சீமா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன், அவன் மதிக்கல. அவனுக்கு உன்னுடைய மதிப்பு தெரியாது சீமா. அவனுடைய ஆம்பளை திமிரால உன்னை எப்பயுமே போட்டு நசுக்கிட்டு இருப்பான். எனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு முறையா அவ உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தினான். சீமா, இவன் என் ஃப்ரெண்ட் ஹிதேஷ். வணக்கம். வணக்கம். நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். உட்கார்றா. என் ஒய்ஃபை பாத்தியா? நான் உயிர் அவளுக்கு. தலை மேல தூக்கி வச்சு ஆடுறாடா. குட்டி போட்ட பொண்ணு மாதிரி என் பின்னாடியே சுத்துவா. பரவாயில்லையே, நீ உண்மையாவே அதிர்ஷ்டக்காரன் தான். ஒரு சாம்பிள் பாக்குறியா? என்ன புரியல? கொஞ்சம் கூப்பிடுறேன் பாரு. டார்லிங், கொஞ்சம் என் ஷூவை கட்டி விட. கவனிச்சியா? அப்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் கண்டிப்பா சுத்தமா உன்னை மதிக்கிறதே இல்லைன்னு. எனக்கு அப்படிலாம் இல்ல. என் கண்ணோட்டம் வித்தியாசமானது. உனக்கு அதெல்லாம் புரியாது. நீங்க மரியாதையை பத்தி பேசுறதா இருந்தா என்ன மதிங்க, எங்களோட உறவை மதிங்க. நான் உங்களை என் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன், அதுக்கு மேல எதுவும் இல்ல. போய், உனக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, சுரேஷ் எனக்காக வீட்டுல காத்துட்டு இருக்காரு. நான் உடனே போய் ஆகணும். காத்துக்கிட்டு இருக்கான்ல, போ. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு நீயே போய் பாரு. இந்த சுரேஷ் ஏன் கதவை திறக்க மாட்டாரு? சுரேஷ்,
வீட்டை ஃபுல்லா சோதனை போடுங்க. எங்கேயாவது மர்டர் வெப்பன் இருக்கான்னு பாருங்க. அண்ட் இந்த மாதிரி கப்ஸ் இப்படி இந்த ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எவிடன்ஸ்க்காக எடுத்துக்கோங்க. இந்த காயத்தை பார்த்தா எனக்கு என்னமோ பெரிய கத்தியால குத்தப்பட்ட மாதிரி இருக்கு. மர்டர் வெப்பனையும் காணும். பாடியில ஏதாவது அடையாளம் இல்ல. ஏதாவது ஸ்ட்ரகிள் அடையாளம் அப்படியும் ஒண்ணு இல்ல. அப்படின்னா இவரை கொன்னவன் நிச்சயமா இவருக்கு தெரிஞ்சவனாதான் இருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுது. கதவுலையும் ஃபோர்ஸ் என்ட்ரிக்கான எந்த அடையாளமும் இல்ல. அதை வச்சு பார்க்கும்போது சுரேஷே கதவு திறந்து கொலைகாரன் உள்ள நுழைஞ்சிருக்கான். கரெக்ட். அந்த கொலைகாரன் வேற ஒருத்தர் கூட வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அங்க பாருங்க, 2 டீ கப்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கப் டீயே சுரேஷ் குடிச்சிருக்காரு, 1 கொலைகாரன் குடிச்சிருக்கான். அப்படி இல்லைன்னா சுரேஷ் டீ குடிக்காம இருந்திருக்கலாம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலையா. சோ இவருக்கு தன்னை காப்பாத்திக்க கூட நேரம் இல்லாம போயிருக்கு. திடீர்னு அட்டாக் பண்ணிருக்காங்க. அத சுரேஷ் எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இது திருட்டு கேஸ் மாதிரியும் தெரியல. எந்த ஒரு பொருளும் இங்க இருந்து காணாம போகல. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சரி, நீங்க உங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருங்க. நான் அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு வரேன். இங்க பாருங்க சீமா, இதெல்லாம் பேச இது சரியான நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என் வேலையை தான் செய்யறேன். நீங்க எனக்கு ஒத்துழைச்சிங்கன்னா உங்க கணவரை கொண்ட கொலைகாரனை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னு தெரியுமா? இல்ல மேடம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அதாவது யார் கூடயாவது சுரேஷ்க்கு சண்டை இருந்ததா, இல்ல வாக்குவாதம் மாதிரி ஏதாவது இருந்ததா? ஞாபகம் இருக்கா? இல்ல. நீங்க யாராவது இங்க ஏதாவது டிஃபரெண்டா நோட்டீஸ் பண்ணீங்களா? சுரேஷ் சார் கத்துற சத்தம் ஏதாவது கேட்டுதா? இல்ல சார், எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்கல. உங்களுக்கு யாராவது வந்து போறத பாத்தீங்களா? இல்ல வேற ஏதாவது, ஒருவேளை உங்களை யாராவது ஏதாவது பார்த்திருந்தா நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆமா சார், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்ன சார்? நான் ஒரு பொம்பளை பார்த்தேன். அவங்க சுரேஷ் சார் வீட்டுக்கு போனாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? அது தெரியல சார். அந்த பொம்பளை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்தது இல்ல. அவங்களோட ஸ்கெட்சை வரைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆமா சார். இவரை கொலை பண்ணது ஒருத்தர் இல்ல, 2 பேர். 2 பேரா? அதாவது கொலைகாரன் சுரேஷ் இவரை கத்தியால குத்தலனாலும் இவர் செத்து தான் போயிருப்பாரு. அது எப்படி? சொல்றேன். சுரேஷோட உடம்புல அதிக அளவுக்கு விஷம் கலந்துருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே கொடுத்துருக்கணும். அப்படின்னா கத்தியால குத்தப்படுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா இந்த விஷம் இருக்கு 3-4 மணி நேரத்துல அவர் உயிரை பறிச்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி 2வது கொலைகாரன் இவரை கத்தியால குத்தி கொன்னுட்டான். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் 2 பேரு வெவ்வேறு நேரத்துல வந்திருக்காங்க இந்த சுரேஷ கொல்ல. சுரேஷ் அந்த கொலைகாரன் கூட சேர்ந்து டீயும் குடிச்சிருக்காரு. சுரேஷ் மேல அப்படி என்ன விரோதம்? எதிரியா? அதுவும் சுரேஷா இருக்கா? இல்ல சார், அப்படி யாரும் இல்ல. விரோதமே இல்லன்னா அவரை யாரு கொன்னது? தெரியல மேடம். ஏதாவது நடந்திருக்கணும்ல. பணத்துக்காக இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஆமா சார், ஞாபகம் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி. இங்க பார், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற பண்ணிக்கோ. நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என்னை தடுக்க யார் வரான்னு பார்க்கலாம். ஏச்சக் போன வை. அவ்வளவுதான் சார், இதான் எனக்கு நடந்தது. யார் அது? அது தெரியல மேடம். சரி, வேற ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா சொல்லுங்க. அப்புறம் கடையில் என்னென்ன சாமான்கள் இருக்கு, வீட்டில் என்னென்ன சாமான்கள் இருக்கு, எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும். சரி சார். திவாரி சார், நீங்க டீடைல்ஸ் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சார். ஒரே குழப்பமா இருக்கு. யாரா இருக்கும்?
சீக்கிரம் உள்ள வா. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? யாராவது உன்னை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் ஆகாது சீமா. என்னால உன்னை இந்த விதவை கோலத்துல பார்க்க முடியல சீமா. இப்போ சுரேஷும் இல்ல. இப்போ நீ என்ன சொல்ல போற? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்? சுரேஷ் இருக்கிற வரைக்கும் உனக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இப்போ என்ன? உனக்கு தான் தெரியும்ல நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு. ஹிதேஷ், நீங்க என்ன காதலிக்கிறீங்க? ஆனா நான் ப்ளீஸ், நீ பாட்டு லெக்சரர் ஆரம்பிச்சிடாத. நீ என் பேச்சு கேட்டுதான் ஆகணும். நீ என் கூட வந்துதான் ஆகணும். இதெல்லாம் நடக்காது. ஒருவேளை யாருக்காவது நீயும் நானும் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. என்ன ஆகும்? போலீஸ் நம்மள சுரேஷ கொலை பண்ண குற்றத்துக்கு உள்ள தள்ளிடுவாங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்ட இருக்க அவரோட ப்ராப்பர்ட்டியும் கை நழுவி போயிடும். என்ன சீமா, உனக்கு பணமும் ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப முக்கியமா போச்சுல? வெறும் பணம். ஹிதேஷ், இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஏதாவது கிடைச்சதா? ஒரு ஃபோன் மிஸ்ஸிங். என்னது? மர்டர் நடந்த அன்னைக்கு கடையில இருந்து எத்தனை ஃபோன் வந்ததோ அதுல இருந்து ஒன்னு மிஸ்ஸிங். அது நமக்கு கிடைக்கல. அப்படின்னா ஒரே ஒரு ஃபோன் தான் காணாம போயிருக்கு. அப்ப அந்த போன்ல என்ன இருக்குன்னு திருடு போச்சு? இப்படியும் இருக்கலாம்ல. ஒருவேளை அந்த மர்டருக்கு இந்த போன் காரணமா இருந்தா? இருக்கலாம். பிரகாஷ், ஒரு வேலை பண்ணுங்க. சுரேஷோட கடையில இருந்து இந்த போன் டீடைல்ஸ் வாங்கிட்டு வாங்க. அந்த போனை யூஸ் பண்ண யாராவது ஆன் பண்ணும்போது அவனை பிடிக்கிறது நமக்கு ஈஸி ஆயிடும். ஸ்கெட்ச் ரெடி சார். இவங்க தானா? கண்டிப்பா தெரியுமா? எஸ் மேடம், கண்டிப்பா இவங்க தான். தம்பி, இந்த பொண்ணை பார்த்திருக்கீங்களா? இவங்கள பார்த்திருக்கியா? இல்ல இல்ல, நான் பார்த்ததில்ல. நீ எங்க போன? உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குமா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்னா நீ எனக்கு மனைவியா கிடைச்சிருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் தான் ரொம்ப லக்கி. என் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை எனக்கு தேர்ந்தெடுத்தது தான். நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் எப்பவும் என்னை இதே மாதிரி காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். நீயும் தான். ஆனா இப்ப நீ என்னை விட அதிகமா காதலிக்கிற. நிஷா, நிஷா, எதுக்கு வருத்தப்படுற? அதுவும் இவளுக்கு போய் எங்க கரிய பூசிக்க போயிருக்காளோ தெரியல. அம்மா ப்ளீஸ், இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. இந்த வயசான கண்ணுக்கு இன்னும் கண்ணாடி கூட போடல. எப்ப பாரு போன்ல பேசிக்கிட்டே இருப்பா. அப்படியே போன்ல பேசிக்கிட்டே சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிடுவா. நான் சொல்றது கேளு. அவளுக்கு யாரு கூடவோ தொடர்பு இருக்கு. அவங்க கூட தான் ஓடி போயிருப்பா. போதும், நிறுத்துங்கம்மா ப்ளீஸ். ஒரு வார்த்தை பேசாதீங்க. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவ ஒரு நல்ல பொண்ணுமா. அதோட அவ உயிர் போய் தான் என்ன காதலிச்சுக்கிட்டு இருக்கா. அவ வேற ஆம்பளைய ஏறு எடுத்து பார்க்க மாட்டா. நீ ரொம்ப அப்பாவியா இருக்குடா. ரொம்ப அப்பாவியா இருக்கு.
உனக்கு தெரியாது, நீ இல்லாதப்ப இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? நீ பாட்டுக்கு உன் வேலையில பிஸியா இருப்ப. நீ இல்லாதப்ப அவ இந்த வீட்ல என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா? உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். சுரேஷுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி விஷம் கொடுத்துருக்காங்க. 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடினா அந்த பொம்பளை தான் சுரேஷை பார்க்க வந்திருக்கா. அதனால தான் தன்னைத்தானே காப்பாத்திக்க சுரேஷுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சுவாரஸ்யமா ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல திடீர்னு தாக்கிருக்கலாம். ஆனா அவர் பாடியில எந்த ஒரு சண்டை போடுறதுக்கான அடையாளமும் இல்ல. ஆனா கொலை செய்யணும் தான் கொலைகாரம் வந்திருக்கான். 2 பேர் வேற வேற டைமுக்கு வந்திருக்காங்க. இந்த ஆளை கொண்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த ரகசியம் புரியப்படணும்னா அன்னைக்கு ராத்திரி சுரேஷை பார்க்க அந்த பொம்பளை நம்ம கைக்கு கிடைச்சாகணும். இந்த பொம்பளை யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கேஸ் கிட்டத்தட்ட சால்வ் ஆயிடும். திவாரி சார், இந்த பொம்பளையோட ஸ்கெட்சை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயும் எல்லா இடங்கள்லயும் சர்க்குலேட் பண்ண சொல்லுங்க. ஆமா, வேலை முடிஞ்சுதா? எஸ் சார், நான் எல்லாருக்கும் செய்தி சொல்லிட்டேன் சார். கூடிய சீக்கிரம் தகவல் கிடைச்சிடும். சார் சார் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. வணக்கம் மேடம். மேடம் எனக்கு ஆஹா, ரிலாக்ஸ், உட்காருங்க முதல்ல. என்னாச்சு? மேடம், நான் என்னோட ஒய்ஃப் நிஷாவை காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். பூஜா, எழுதிக்க. சோ உங்க வைஃப் எப்ப எத்தனை நாளா மிஸ்ஸிங்? மேடம், நான் எப்பவும் போல ஆபீஸ்க்கு கிளம்புனேன். அவளுக்கு பல தடவை போன் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவளுக்கு லைன் கிடைக்கவே இல்லை. நான் சாயங்காலம் வீட்டுல போய் பார்த்தா அவளும் காலையில எங்கேயோ கிளம்பி போனதா சொன்னாங்க. போனவ திரும்ப வரவே இல்லை. இப்போ அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க வைஃபை கண்டுபிடிச்சிருவோம். அது சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு அவங்க நடவடிக்கை மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீங்க வித்தியாசமா ஏதாவது பாத்தீங்களா அவங்க கிட்ட? இல்ல இல்ல மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. போட்டோ இருக்கா அவங்க கிட்ட? அது இருக்கு. விஜய் சார், உங்க வைஃப் இன்னைக்கு காலையில இருந்து தானே காணும்? ஆமாமா, காலையில இருந்து தான் காணும் மேடம். இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? கவனமா பாருங்க, இவர் பேரு சுரேஷ். இல்ல மேடம், எனக்கு தெரியாது. எங்கேயாவது பாத்திருக்கலாம், எப்பவாவது ஏதாவது ஞாபகம் இருக்குமே. என்ன நீங்க யாரையோ பத்தி விசாரிக்கிறீங்க? ஏன்னா உங்க மனைவி நிஷா இன்னைக்கு காலையில ஒரு வீட்டுக்கு, சுரேஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு இவரோட கொலை நடந்திருக்கு. இல்ல சார். மேடம், சார் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. என் பொண்டாட்டி அப்படிலாம் செய்ய மாட்டா. இல்ல, எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்ல. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல மேடம். அதோட இந்த ஆளு யார் மேடம்? இவர் பேரு சுரேஷ். இவர் ஒரு போன் கடை முதலாளி. இங்க பாருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தா போதும். அவ கண்டிப்பா எந்த கொலையிலையும் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டா. நாங்க உங்க மனைவியை கண்டுபிடிக்க முழு முயற்சி செய்யறோம். நீங்க வீட்டுக்கு போங்க. சரி சார், வரேன். கேஸ் இன்னும் சிக்கலாயிட்டே இருக்கு. ஏன்னா உங்க மனைவி நிஷா இன்னைக்கு காலையில ஒரு வீட்டுக்கு, சுரேஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு இவரோட கொலை நடந்திருக்கு. அவளுக்கு யார் கூட தொடர்பு இருக்கு. அவன் கூட தான் ஓடி போயிருப்பா. ஒரு விஷயம் சொல்லவா? ஒன்ன மாதிரி காதலிக்க வேற யாருமே கிடையாது. இல்ல, நீங்க என்னை விட அதிகமா காதலிக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க என் வாழ்க்கையில உண்மையான காதல். அவளுக்கு யார் கூட தொடர்பு இருக்கு. அவன் கூட தான் ஓடி போயிருப்பா. ஏன்னா உங்க மனைவி நிஷா இன்னைக்கு காலையில ஒரு வீட்டுக்கு, சுரேஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு இவரோட கொலை நடந்திருக்கு. ஹேமந்த், என்னடா எவ்வளவு நாளைக்கு தான் அவளே நினைச்சுக்கிட்டு இருப்ப? நான் தான் சொல்றேன்ல, அவ நல்ல பொண்ணே கிடையாதுடா. நீங்க நிஷாவை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. என்னடா இது? என்ன இது? இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ யார் கூடயா ஓடி போயிட்டானதுக்கு அப்புறமும் உனக்கு ஆதாரம் தேவையா? ஆமாமா, ஆமா. உண்மை என்னன்னு தெரியாம அவன் மேல சந்தேகப்பட முடியாது.
என்ன கொஞ்சம் தனியா விடுங்க ப்ளீஸ். எனக்கு அமைதி வேணும். நாம இந்த நிஷாவை பத்தி சுரேஷோட ஒய்ஃப் கிட்ட பேசி ஆகணும். அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். இருக்கலாம். ஒருவேளை சுரேஷ்க்கும் நேஹாக்கும் சம்பந்தம் இருந்திருக்கலாம். அதனால சண்டை வந்திருக்கலாம். அதனால சுரேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். இல்லன்னா 2வது தடவையா சுரேஷ கொலை பண்ண ஆளு நிஷாவோட சம்பந்தப்பட்டவனா இருக்கலாம். நிஷாவுக்கு அவனை தெரிஞ்சிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 2 வெவ்வேறு ஆளுங்க சுரேஷ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம். இல்லனா இப்படியும் இருக்கலாம். நிஷா விஷத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் சாகலைன்னதும் நிஷாவே 2 பேரை அனுப்பி அவரை கொன்னு இருக்கலாம். பாசிபிள் தான். அப்புறம் இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. நிஷாக்கு அந்த கொலைகாரங்களை தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கொலைகாரன் மொபைல் போனை ஏன் திருடுனா? அந்த போன்ல அப்படி என்ன இருக்கு? சார் மேம், சுரேஷ் கிட்ட இருந்து திருடப்பட்ட போன் இப்ப ஆக்டிவ் ஆயிருக்கு. யாரோ அதுல சிம் கார்டு போட்டு சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி இருக்கு. குட். அந்த கார்டோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணு. அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே. நாம 2 பேரும் சிமா வீட்டுக்கு போய் நிஷாவை பத்தி விசாரிக்கலாம். இவங்கள உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. நீங்க யாரு? சார், நான் யதீஷ், சுரேஷோட ஃப்ரெண்டு. நான் ஊர்ல இல்ல சார். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி சுரேஷ்க்கு. சரி, நீங்க சொல்லுங்க, கொலைகாரனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. சீமா மேம், இந்த பொண்ணோட பேரு நிஷா. இவங்க தான் காலையில சுரேஷ பார்க்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மர்டர் நடந்திருக்கு. உங்களுக்கு இவங்கள தெரியுமா என்ன? இல்ல மேடம், எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. நான் இது வரைக்கும் இந்த பொண்ணு பார்த்ததும் இல்ல. சரி, ஒருவேளை இவங்களை பத்தி ஏதாவது தெரிய வந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பொம்பளை இவள தெரியுமே, நிஷா. அப்போ இந்த ஆளு கடை கூட வந்திருக்கானே. சுரேஷ், உன்னை நான் கொல்ல போறேன்டா. எவ்வளவு தைரியத்தை கேவலமான ஒரு காரியத்தை நீ பண்ணிருப்ப. மட்டமா நடந்துகிட்டது நீதான்டா. நான் குடிக்க மட்டும்தான் வச்சேன். அதுக்கப்புறம் பண்ணதால நீதானே. பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. மரியாதை சொல்றேன், எல்லாத்தையும் நீயே டெலீட் பண்ணிடு. இல்லனா புடுங்கிடுவியா? போடா, உன்னால புடுங்க முடிஞ்சதை புடுங்க. போ, கிளம்பு. இங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? ஏதாவது கிடைச்சதா? இல்லைங்க மேம். நிஷா, இவளை யார் கொன்னாங்க? இந்த கேஸ் சால்வ் ஆகுறது பதிலாக காம்ப்ளிகேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. பாடியை ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. எஸ் சார். உங்க 2 பேர் சந்தேகமும் தப்பு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நிஷா கொலை செய்யப்படலன்னு சொல்றேன். அப்படின்னா சூசைட். என்ன? How is this possible? ஆமா, இந்த லேடி தண்ணியில முழுங்கினால இறந்திருக்காங்க. டெட் பாடி ஆத்தோரமா ஒதுங்கி இருக்கு. அதை தான் நீங்க பாத்திருக்கீங்க. அதனால இது சூசைட் கேஸ் தான். இந்த கேஸ் இன்னும் சிக்கலாயிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த நிஷா சுரேஷ கொண்டு இருந்தா தற்கொலை ஏன் பண்ணிக்கணும்? சார், இதெல்லாம் கரெக்டா இருக்கு. நிஷா எங்க? சொல்லுங்க, நிஷா எங்க? அது சொல்லுங்க மேடம், நிஷா எங்க? நாங்க ரொம்ப வருத்தத்தோட இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றோம். உங்க மனைவி நிஷா இறந்து போயிட்டாங்க. இல்ல 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 மேடம், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது மேடம். அவ என்னை விட்டுட்டு போக மாட்டா.
நீங்க 2 பேரும் சும்மா தானே சொல்றீங்க? சொல்லுங்க மேடம், நீங்க விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க? சாரி சார், உங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். உங்க மனைவி நிஷா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஹேமந்த், எங்களுக்கு இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அப்படி என்னதான் நடந்தது? ஏன் நிஷா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையோ இல்லனா வாக்குவாதம் மாதிரி நடந்துச்சா? அதனால அவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்களா? சார், உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? நான் அவளோட முகத்தை ஒரு முறை பார்க்கலாமா சார்? வாங்க, என் கூட வாங்க. நிஷா, உனக்கு என்ன கஷ்டமா அதை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல? ஒரு முறை சொல்லி இருக்கலாம்ல? நீ ஏன் இப்படி பண்ண நிஷா? நீ எதுக்கு என்ன விட்டுட்டு போன? இனி நான் யாருக்காக வாழணும் நிஷா? நிஷா, பாருமா, என்ன பாருமா. இங்க பாரு, இந்த விளையாட்டெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன். என்ன அழ வைக்காத. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். போலாமா? நிஷா, எழுந்து வாமா. நிஷா, வா நிஷா, வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்கண்ணே, என்ன இந்த பக்கம்? இந்த பொம்பளை கவனமா பாரு. இவரை நீ எங்கேயா பாத்திருக்கியா? இல்ல, பாக்கலண்ணா. கொஞ்சம் கவனமா பார்த்து யோசிச்சு சொல்லு. நான் பாத்திருக்கேண்ணா. எங்க பாத்திருக்க? இங்கேதான், நம்ம கடையில. இவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அண்ணே, அது சரியா ஞாபகம் இல்ல. ஆனா 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுரேஷ் அண்ணனும் இந்த பொண்ணும் ரொம்ப கோவமா பேசிக்கிட்டாங்க. கோவமா? அப்படி என்ன பேசினாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா? அது சரியா ஞாபகம் இல்லைண்ணா எனக்கு. ஓகே. நான் தான் ரொம்ப லக்கி. என் குடும்பத்துல இருக்கவங்க உங்களை எனக்கு தேர்ந்தெடுத்ததுதான். நான் ஒண்ணு சொல்லவா? நீங்க எப்பவும் என்னை இதே மாதிரி காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? நீங்க என் வாழ்க்கையில உண்மையான காதல். ஹேமந்த் சார், எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அப்படி என்ன நடந்தது? எதுக்காக நிஷா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை இல்லனா வாக்குவாதம் மாதிரி நடந்துச்சா? அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? நிஷா, ஆர்த்தி, அந்த நிஷா தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயத்தை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சுரேஷ கொன்னதுக்கு அப்புறம் நிஷா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார், நான் நிஷாவை எங்க பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வெரி குட். எங்க பாத்தீங்க சார்? இங்க பாருங்க. இந்த இந்த ஆளுக்கும் நிஷாக்கும் அஃபேர் இருந்ததா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. உங்களுக்கு இந்த போட்டோ எங்க கிடைச்சது? சார், இது வைரலான போட்டோ. அப்படிதான் எனக்கு வந்துச்சு. சரி. அண்ட் சார், இந்த பொம்பளை கடைக்கு கூட 2-3 தடவை வந்திருக்கா. ஏதோ ஒரு விஷயத்துக்கு சுரேஷ் கிட்ட சண்டை கூட போட்டிருக்கா. என்ன சண்டை? அண்ட் சுரேஷ்க்கும் நிஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு சுரேஷ் எப்படி தெரியும்? மேம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை நிஷாக்கு இந்த ஆளுக்கு அஃபேர் இருந்ததுன்னா அவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? அண்ட் சுரேஷ்க்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? சரி, இந்த போட்டோவை எனக்கு சென்ட் பண்றீங்களா? ஓகே சார்.
வேற ஏதாவது தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. ஓகே சார். ஓகே. மார்னிங் சார். மார்னிங் மேடம். சுரேஷ் வீட்டில் திருடு போன செல்லில் யாரோ சிம் கார்டு போட்டாங்களோ அவங்களோட டீட்டெயில் இதில் இருக்கு சார். சரி, நீங்க போலாம். எஸ் சார். தருண், இப்ப இவன் யாரு? இவனுக்கு சுரேஷ் எப்படி தெரியும்? இந்த கேஸை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, இதுக்குள்ள நிறைய கதைங்க அடங்கி இருக்கு. சுரேஷோட கொலை சாதாரணமா நடக்கல. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதுவும் சுரேஷ், நிஷா அண்ட் தருணுக்கு நடுவுல. சுரேஷும் நிஷாவும் இப்போ இல்ல, தருண் தான் இருக்கான். அவனாலதான் இந்த புதிரை சால்வ் பண்ண முடியும். நாம அவனை கண்டுபிடிச்சாகணும். ஆனா எப்படி? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹலோ, யார் பேசுறது? என்ன இதெல்லாம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, நேரா போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு தோணுது. என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் சொல்ற இடத்துக்கு வந்து பாரு. என்ன நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தேவைன்னு நானே சொல்றேன். சார், மேடம், நான் எதுவும் பண்ணல. நடந்த மொத்த கதையும் ஒழுங்கா சொல்லிடு. இல்லன்னா நீ எங்களுக்கு எப்படி தண்ணி காட்டினியோ அதே மாதிரி நாங்க உனக்கு தண்ணி காட்டுவோம். இங்க பாருங்க தருண், நான் உங்களை விட்டாலும் விட்டுருவேன். ஆனா இந்த ஆர்த்தி மேடம் இருக்காங்களே, ரொம்ப பயங்கரமான ஆளு. சொல்லுங்க, சுரேஷை ஏன் கொன்னீங்க? நிஷாக்கும் உங்களுக்கு எவ்வளவு நாளா அஃபேர் இருக்கு? சார், நிஷாக்கும் எனக்கு எந்த அஃபேரும் இல்ல சார். போய் மறுபடியும் போய் உன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தெளிவா எங்களுக்கு தெரியுது. உனக்கும் நிஷாவுக்கும் இடையில உறவு நிச்சயமா இருந்திருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப மறுபடியும் உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு. உங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. இதுக்கும் சுரேஷ்க்கும் என்ன சம்பந்தம்? நிறுத்துங்க. எனக்கும் அவளுக்கு இருந்தது ஒரு புனிதமான உறவு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பணும். ஆனா எங்க குடும்பத்துக்காரங்க எங்க உறவை ஏத்துக்கல. அதனால எங்களால வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியல. தருண், நம்ம பயணம் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது உண்மைதான். காதலிக்கிற எல்லாருமே ஒண்ணு சேர்றது இல்லன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் இடத்த கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எப்பவுமே என் மனசுல இருப்ப. என் மனசுல ஆழமா பதிஞ்ச முகமே உண்டுதான். என்னாலே உன்னை என்னைக்கு மறக்க முடியாது தருண். நம்மளோட உறவை எல்லாரும் புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல.
ஆனா ஒண்ணு தெரியுமா, ஒரு விஷயத்த நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம நம்மள பத்தி மட்டும் யோசிக்காம நம்ம அம்மா அப்பா பத்தியும் யோசிச்சிருக்கோம். நான் இப்ப கிளம்பணும் தருண். Have to go, Tarun. அப்படின்னா எதுக்கு பேச்ச மறுபடியும் ஆரம்பிச்சீங்க? மேடம், சுரேஷ் கிட்ட என்னோட போனை வித்துட்டு நான் ஒரு புது போன் வாங்கிட்டேன். திடீர்னு ஒரு நாள் நிஷா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. என்ன உடனே பார்க்கணும்னு சொன்னா. என்னாச்சு நிஷா? How are you now? தருண், இங்க பாரு. இந்த போட்டோஸ். தருண், இந்த போட்டோ உன் போன்லயும் என் போன்லயும் மட்டும்தான் இருந்தது. நான் இதை டெலிட் பண்ணிட்டேன். நீ யோசிச்சு பாரு, இந்த போட்டோ எப்படி வைரல் ஆச்சு? ஆனா நான் என் போனை வித்துட்டேனே. என்ன போட்டோஸ் டெலிட் பண்ணியா? இல்லன்னு நினைக்கிறேன். தருண், இந்த போட்டோ வைரல் ஆச்சுன்னா என்னோட குடும்ப வாழ்க்கை நாசமா போயிடும். நீ கவலைப்படாத, என்ன நான் பாக்குறேன். ஒரு முடிவு கட்டுறேன். ஒரு நாள் நான் சுரேஷ் கிட்ட பத்தி கேட்டேன். அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். என் இஷ்டம், நான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவேன்னு சொன்னான். அதை டெலிட் பண்ணிடுன்னு சொன்னேன். நான் டெலிட் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அவனும் டெலிட் பண்ணல. மேடம், நிஷாவும் புரிய வைக்க எவ்வளவு முயற்சி பண்ணா. ஆனா அவ அதை ஏத்துக்கவே இல்லை. இது பத்தாதுன்னு நிஷாவை அசிங்கமா பேச ஆரம்பிச்சா மேடம். நிஷாவால பொறுத்துக்க முடியாம அவனுக்கு விஷத்தை வச்சு கொன்னுட்டா. நிஷா தான் அவருக்கு விஷத்தை கொடுத்துட்டாளே, அப்புறம் நீ எதுக்காக அவரை கொல்ல போன? அது வந்து நிஷா என்கிட்டயே லேட்டா தான் மேடம் சொன்ன. அதுக்குள்ள நான் சுரேஷை கொன்னுட்டேன். நிஷா ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? சார், நாங்க குற்றவாளிக்கு இல்ல, ஆக்கப்பட்டுட்டோம். எங்க சூழ்நிலை அப்படி மேடம். ஒரு சின்ன பூஜையை கொல்லனாலே என் மனசு கேட்காது சார். நிஷா எனக்கு கால் பண்ணியிருந்தா. என்னெல்லாமோ ஆயிடுச்சு தருண். நான் செத்து போயிடுவேன் தருண். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு தருண். அந்த போட்டோஸ் எல்லாருக்கும் கிடைச்சிடும். எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே குடும்ப வாழ்க்கை கூட நாசமா போயிடலாம் அந்த ஆளால. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல தருண். இனிமே தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு எனக்கு தோணல. எல்லாம் முடிஞ்சு போச்சு.
இல்ல தருண், எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இதெல்லாம் எப்படி தாங்க போற தெரியல. எனக்கு எதுவுமே புரியல. அவ நான் கொலகாரி ஆகிட்டேன்னு சொன்னா. என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாரு. இனிமே நான் வாழ விரும்பல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அந்த போட்டோஸ எல்லாரும் பார்த்திருப்பாங்கன்னு சொன்னா. சார் நாங்க காதலிச்சோம் தான். ஆனா என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்களால ஒண்ணு சேர முடியல. சோ கௌரவமா நாங்க 2 பேரும் நாங்களே பிரேக்கப் ஆயிட்டோம். கிடைச்ச புது வாழ்க்கையே ஏத்துக்கிட்டோம். ஆனா சுரேஷ் மாதிரி ஒரு ஆளுக்கு எங்களுடைய சந்தோஷம் அவனுக்கு பொறுக்கல. அதனாலதான் இப்படி எல்லாம். என்ன தூக்குல போட்டிருக்க சார். இந்த பூமியில வாழ உரிமை இல்லை சார். நானும் நிஷாவும் மேலையாவது ஒண்ணு செஞ்சுக்கிறோம்.